Hi students, welcome to Chennai Esprimi Vellore. இன்னைக்கு நாம மீண்டும் நக்கீரன் தலைப்புல 7ஆம் வகுப்பு தமிழ். ஆல்ரெடி previous first வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் பார்த்திருப்பீங்க. நீ நம்ம 7th நியூ புக் ஓல்ட் புக் ரெண்டுமே சேர்ந்துதான். ஓகே 7th புக் தமிழ் புக் எல்லாம் படிக்கிறது ரொம்ப நேரம் ஆக போறது கிடையாது. கொஞ்சம் கம்மி தான். ஓகே ஏதாவது ஒரு ஃபுல்லா தமிழ் மட்டுமே ஒரு 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சா ஒரு 2-3 நாள்ல முடிச்சிடலாம். ஓகே அந்த அளவுக்கு புதுசா படிக்கிறவங்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலே தாராளமாக சீக்கிரமாக படித்து முடிச்சிருக்கலாம். சரிங்களா? அடுத்த வர இதே மாதிரி 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் மட்டும் இருக்கும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? எப்பவும் போல இடையில கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வீடியோவுடைய உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி இருந்தது வீடியோங்கிறதையும் சொல்லுங்க. சரிங்களா? ரைட். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நூல்களை பற்றி படிச்சுக்கணும். ஓகேங்களா? மொத்தமாக சங்க இலக்கியங்களை சங்க இலக்கிய நூல்களை நிறைய வகைகளை சொல்லுவாங்க. காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம். ஓகேதா? அது இல்லாமல் 11 மேற்கணக்கு நூல்கள், இன்னொன்று 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வகை இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளேயும் 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா? அந்த ஒரு பிரிவு இருக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 11 மேற்கணக்கு நூலை என்ன சொல்லுவாங்க? 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. ஓகேங்களா? அதாவது குறுகிய அடிகளை கொண்டது 8 தொகை நூலும், விரிவான நிறைய அடிகளை கொண்டது 10 பாட்டு நூல்களும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை பிடிச்சிருப்பாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 நூல்கள். இது எல்லாமே அறக்கருத்துக்கள். ஓகேங்களா? அறநூல்கள் அப்படின்னா நீதி நூல்கள், அதை பற்றி பேசக்கூடியது 18. அதுதான் திருக்குறள், நாலடியார், இந்த மாதிரி நூல்கள் தான் அதுக்கு அமைஞ்சிடும். இதுல 8 தொகை நம்ம புறநானூறு, அகநானூறு, ஓகே இந்த மாதிரி நூல்கள் தான் 8 தொகை. 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 6 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னா, அதான் ஆற்றுப்படை பாருங்க, பெரும் பானாற்றுப்படை. ஓகே அதை கூட்டி சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி சிறு பானாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, இந்த மாதிரி ஆற்றுப்படை நூல்கள். ஃபர்ஸ்ட் ஆற்றுப்படை என்பதன் பொருள் என்னன்னா, ஒரு புலவர் இன்னொரு புலவரிடம், ஓகே ஒரு புலவர் மற்றொரு புலவரிடம் நீ பரிசில் வாங்குவதற்கு வரி என்ன சொல்லி ஆற்றுப்படுத்துவதற்கு பெயர் தான் ஆற்றுப்படை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ஒரு பாணன், ஒரு பெரிய பாணன் என்பது புலவர் என்றது பொருள். ஓகேங்களா? ரைட். இங்க பெரும்பானாற்றுப்படையுடைய நூல்ல யாரு மன்னனாக பாட்டுடை தலைவனாக இருந்திருக்காங்க அப்படின்னா, தொண்டைமான் இளந்தரையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தருடைய உங்க ஃப்ரெண்டுல எவன் ரொம்ப கத்துறானோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்ட் பேசிஸ் நான் தான் ரொம்ப கத்துவேன், என்னுடைய வாய்ஸ் பிச்சு தான் அதிகம். அப்போ பெரிய தொண்டை அவனுக்கு பெரிய தொண்டை இருக்கு அப்படின்னு ஞாபகம். ஓகே பெரு தொண்டை. ஓகேங்களா? பெரும்பானாற்றுப்படை தொண்டைமான் இளந்தரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவர் தான் பாட்டுடை தலைவன். பெரும்பானாற்றுப்படையை ஆசிரியர் கேட்பாங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகே ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க, அவர் தான் ஆசிரியர் இந்த நூலுக்கு. பாட்டுடை தலைவன் நம்ம சோழன், தொண்டைமான் இளந்தரியன். இந்த மாதிரி 10 பாட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலுக்கும் பாட்டுடை தலைவன் ஆசிரியர் பார்த்துக்கணும். ஒரு சில நூல்கள் 2 பேர், இவரை 2 நூல்கள் எழுதியிருப்பாரு, நக்கீரன் 2 நூல்கள் எழுதியிருப்பாரு. சரிங்களா? நம்ம எபிசோடுடைய தலைப்பே இருக்கக்கூடிய நக்கீரன். சரி, அடுத்து திரைக்கவி திலகம் என்று சிறப்பு கூறியவர் யாருப்பா? திரைக்கவி திலகம் என்ற சிறப்பு கூறியவர். அப்ப திரைக்கவினா சினிமா படத்துல இவர் பாடல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சினிமா படத்துல பாடல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த பாடல் எழுதின ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அப்படின்னா மருதகாசி. ஓகேங்களா? மருதகாசி அவர் தான் என்ன சொல்லுவாங்க, இது ஃபேமஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு பாடல் கூட, ஏறுமுனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, நம் நாட்டில் நம் வாழ்வில் எங்கும் எப்போதும் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், நல்ல பாடல். நான் அப்படி படிக்கிறேன். ஓகேவா? அந்த பாடல் இவர் தான் எழுதியிருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏறுமுனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை. ஓகே இல்லை மீன்ஸ் பேச்சுலக்குள்ள பாடல், திரை பாடல் எழுதியிருப்பாரு. மருதகாசி தான் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கார் இவர். அடுத்து ஒரு இலக்கண குறிப்பு கொஸ்டின். இலக்கண குறிப்பு தான் ஸ்டாண்டர்டா நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரூல். இலக்கண குறிப்புக்கு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பாலாடையும் நறு நெய்யும் தேனும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாலாடையும் நறு நெய்யும் தேனும். ஓகேங்களா? யும் முடியுதா? யும் முடியுது. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ எத்தனை எண்ணுற மாதிரி இருந்தா அதுக்கு பெயர் தான் எண்ணும்மைகள். ஓகேங்களா? முடிஞ்சதா? அடுத்து நல்முடி, நன்செய், புன்செய், இது எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி பாருங்களேன். நல்முடி நன்மை கூட்டல் முடி, நன்செய் நன்மை கூட்டல் செய், புன்செய் புன்மை கூட்டல் செய். இந்த மாதிரி மையை வைத்து பிரித்து எழுதுற மாதிரி வருதா? அப்போ இது எல்லாமே பண்பை குறிக்கக்கூடியது. இப்போ பண்பு தொகை 4. ஓகே அடுத்து காத்தல், படைத்தல், அழித்தல், அல் தல், இந்த மாதிரி கடைசி
விகுதி பிரிச்சு எழுதும் போது இதுக்கு பகுபத உறுப்பிலக்கண பிரிச்சு எழுதும் போது தல் அப்படி இல்லைன்னா அல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதும் போது அந்த விகுதி இருந்தா அதுக்கு பேரு தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா, தல் அப்படி இல்லைன்னா அல் என்று பிரித்து எழுதும் போது கடைசியா விகுதி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தையில வந்ததுன்னா அதுக்கு பேரு தொழிற்பெயர். ஓகேங்களா, பாருங்க, காத்தல் பாதுகாத்தல் ஒரு தொழில் தான், படைத்தல் ஒரு தொழில் தான், அழித்தல் அது கூட தொழில் பெயர் தான். ஓகே, அடுத்து பாய்ந்து செறிந்து நிறைந்து ஊ. ஓகேங்களா, இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஈ கமா ஊ என்ற சொல் இருந்தா அதுக்கு பேரு வினையச்சம். ஓகேங்களா, ஈ மற்றும் ஊ என்ற பெயரோடு அந்த எழுத்தோடு உச்சரிப்போடு முடிந்திருந்தா அதுக்கு பேரு வினையச்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ரூல்ஸ். நம்ம வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை வாசிக்கும் போதே பறந்து வந்தான், ஓகே, பறந்து வந்தது, பறந்து வந்தது, அப்போ பறந்து. ஓகேங்களா, அப்போ ஊ முடியுதா, அப்போ இது பேர் என்னது, ஒரு வினையச்சம். முடிஞ்சு போச்சு. அப்போ 3 4 2 1 அதுதான் மேட்ச். ஆப்ஷன் வந்து 3 4 2 1 ஆப்ஷன் டி. ஓகேங்களா, முடிஞ்சதா? இந்த மாதிரி இலக்கண குறிப்பு இருக்கிறதுலே எளிமை. சரிங்களா, அதை நீ வந்து லாஜிக்கா ரொம்ப ஈஸியா புரிஞ்சு மேக்ஸ் மாதிரி அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுன்னா இலக்கண குறிப்பு கஷ்டமே கிடையாது. கேட்கக்கூடிய கேள்வி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் பகுபத உறுப்பிலக்கணமும், அதுவும் ஒரு வார்த்தையை எப்படி லாஜிக்கோடு பிரிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ பறந்தான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிக்கக்கூடிய அந்த பகுதி வந்து கட்டளை வாக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா, ஏவுதல் மாதிரி இருக்கணும், பற அப்படி சொல்லணும். ஓகேங்களா, புரியுதா? அப்போ இதே மாதிரி அதற்குரிய இடைநிலை சந்தி, ஓகேங்களா, விகுதி, இது எல்லாத்தையும் லாஜிக் படி ரூல்ஸ் படி பிரிச்சுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த டாபிக் வந்து இலக்கண குறிப்பு அடிச்சிடலாம். இலக்கணத்திலிருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து திருக்குறள். எப்பவுமே திருக்குறள் இருந்து கொஸ்டின் வரதான் போகுது. இப்போ இங்கே எடுத்துக்கிறோம். திருக்குறள் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறானதாக இருக்கிறாங்க. திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். ஓகேங்களா, சரி, திருக்குறள் சரிப்பா, கொஸ்டின் தப்பா சொல்லிட்டேன். திருக்குறளாளர் அவரை பற்றி தவறான கூற்று, திருக்குறளை பற்றி கிடையாது. ஓகேங்களா, திருக்குறளாளர் அப்படின்னா நம்ம 7th புதிய புத்தகத்துல ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, ஒரு உரைநடையில வரும்னு நினைக்கிறேன். ஓகே, திருக்குறளாளர் வி முனுசாமி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, முனுசாமி, அவருடைய இயற்பெயர் வந்து வி முனுசாமி தான். ஆனா அவர் திருக்குறளை பற்றி அதிகமாக நிறைய சொற்பொழிவு நிறைய விஷயங்களை பண்ணதுனால அவருடைய பெயர் திருக்குறளாளர் வி முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அப்போ அவர் என்னதான் பண்ணாரு அவரை பத்தி நம்ம டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பாயிண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அவர் எழுதிய நூல், அவர் என்ன பண்ணாரு, இதுதான் இவருடைய இயற்பெயர். அப்போ அவர் என்ன பண்ணாரு, நிறைய போராட்டத்துக்கு தான் திருக்குறள் வகுப்புகளை நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். எஸ், கரெக்ட். அடுத்து இவருடைய நூல்கள் பாருங்க, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொது மறை, திருக்குறள் உரை விளக்கம் உள்ளிட்ட நூல்கள் எல்லாத்துலேயுமே வள்ளுவர் திருக்குறள் இருக்கு பாருங்க. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை, திருக்குறள் விளக்க உரை, முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயுமே திருக்குறளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள். அப்போ இதுவும் கரெக்ட் தான். அவருடைய இயற்பெயர் நான் சொன்னதுதான், வி முனுசாமி. ஓகேங்களா, இவர் நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர். எஸ், இதுவும் கரெக்ட் தான். லாஸ்ட் தான் தப்பு. எது என்ன தப்புன்னு பார்க்கலாம். பள்ளி தலமனைத்து கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சிகரமா பேசியிருக்காரு. இதெல்லாம் திருக்குறளாளர் பேசியிருக்க மாட்டார். யார் பேசியிருக்காரு அப்படி என்று பாடியிருந்தான்னு சொல்லிட்டு இவரை சொல்லியிருக்காங்க. இவர் பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு இந்த உணர்ச்சிகரமான பாடலை எழுதியது யாரு, நம் பாரதி. ஓகேங்களா, பாரதியார் தான் இந்த உணர்ச்சி மிக்க பாடலை பாடியிருப்பார். ஓகே, இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. பள்ளி தலமனைத்து கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா, ரைட்டா, எடுத்து போலாமா? அடுத்து மேகம் என்ற சொல்லை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, அதாவது நமக்கு மொத்தம் நன்னூல் அடிப்படையில், ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. தொல்காப்பியம், நன்னூல், இது ரெண்டுமே தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல்கள். இந்த நன்னூலின் அடிப்படையில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது. ஓகேங்களா, இந்த 42ஐயும் 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 40 நெடிலெழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். ஓகே, 2 குறில் எழுத்து. அந்த குறில் எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நோ, அடுத்து தூ, இந்த 2 தான் குறில் எழுத்து. ஓகே, மீதி 40மே நெடில் எழுத்து. ஆ, ஐ, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா, இந்த மாதிரி ஒரே எழுத்து தான், ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி இங்க மேகம் என்ற பொருள் வந்து எந்த ஒரு எழுத்து ஒரு மொழியை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி. பே அப்படின்னா
பே என்றவுடன் மேகம் மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, மழையே பெய் அப்படி சொல்றோம்ல, பே என்றவுடன் மேகம் என்ன செய்யுது, தானாகவே மழை பெய்யுது. ஓகேங்களா, கண்ணகி சொல்றாங்க கூட வச்சுக்கோங்க, கண்ணகி பே அப்படின்னு சொன்னோன்னா மழை பெய்யுது. அப்போ மேகம் என்ற சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி பே. ஓகேங்களா, இதே மாதிரி நன்னூல்ல இருக்கக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் நம்ம ஸ்கூல் புக்கு கொடுத்துருப்பாங்க, அதை டீட்டெயிலாக படிச்சுக்கணும். அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார்? ஓகே, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படி சொன்னது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். சார், தமிழ்ல 2 மீனாட்சி சுந்தரன் இருக்காங்களே? ஆமா, ஒருத்தர் நிறைய பேர் 2 பேரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க, தவறு. ஓகேங்களா, ஒருத்தர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், இன்னொருத்தர் தோபோ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர் வேற இவர் வேற. ஓகே, இப்போ இவர் யார் சார் அப்படின்னா வெறும் மீனாட்சி சுந்தரன். இவர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, இப்படி உண்மையான பெயர் மீனாட்சி சுந்தரனார் தான். ஆனா இவருக்கு மகாவித்துவான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது திருவாடுதுறை ஆதீனம், அவர் தான் கொடுத்திருப்பார். ஓகேதா, இவருக்கு மகாவித்துவான் பட்டத்தை கொடுத்தது திருவாடுதுறை. ஓகே, 2 இடத்துல கொடுத்திருப்பாரு, இவர் இன்னொரு இதுக்கும் கொடுத்திருப்பாரு, அடுத்து படிக்கலாம். மகாவித்துவான் இந்த பட்டத்தை திருவாடுதுறை ஆதீனம் தான் இவர் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இதே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நம்ம வேற எங்க படிச்சிருப்போம்னா இவர் தான் ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசாவுக்கு இவர் தான் ஆசிரியர். ஓகே, ஊவேசாவின் ஆசிரியர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருடைய ஆசிரியர் கேட்பாங்க. போன தடவை நான் சொல்ல நினைச்சேன், இந்த முத்துராமலிங்க தேவரை பத்தி படித்தா அதில் முத்துராமலிங்க தேவருடைய ஆசிரியர் கேட்பாங்க, குறை வர வாசித்தான். ஓகேங்களா, முத்துராமலிங்க தேவருடைய ஆசிரியர் பேர். இங்க ஊவேசாவின் ஆசிரியர் பேர் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, இதுதான் ரைட். அடுத்து நாலடியார் பற்றி தவறான கூற்று. இங்க பாருங்க, அதை கவனிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் வாசிச்சோம்னா எதுக்கு ரெண்டு டக்குன்னு மார்க் பண்ண கூடாது. தவறானது கேட்கிறாங்களா சரியானது கேட்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா, பார்க்கலாமா? இப்போ நாலடியார். ஓகேங்களா, 400 பாடலுடையது பேசிக்கான சொல்ல போனா. ஓகே, திருக்குறள் மாதிரி எதுவும் வந்து அறம் பொருள் இன்பம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. சமண முனிவர் எழுதப்பட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். கரெக்ட். ஓகேங்களா, 14 மேற்கணக்கு நூல்கள் ஒன்று. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சங்க இலக்கியம் 14 மேற்கணக்கு கீழ்கணக்கு பிரிக்கும் பொழுது அதுல 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் அறக்கருத்துக்களை பேசக்கூடியது. 14 மேற்கணக்கு ஃபுல்லாமே வாழ்க்கை வரலாறு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, அதை பத்தி பேசும். அப்போ நாலடியார் என்னது, இது ஃபுல்லாவே அறம் பத்தி பேசும். எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன மாதிரி நல்ல பையனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும். அப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதுதான் தவறு. சரிங்களா? சரி, மீதி ஸ்டேட் பார்க்கலாமா? இந்நூலை 4 அடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் எப்படினாலும் சொல்லுவாங்க. 3 பேர் இருக்கு. ஓகே, 4 அடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் சொல்லுவாங்க. ரைட். திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் 3 தொகுப்பு இதுக்கு இருக்கு. நிறைய பேர் இது தெரியாம இருப்பாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நாலடியாரையும் திருக்குறள் மாதிரியே, அதனாலதான் நிறைய இடத்துல திருக்குறளுக்கு இணையாக நாலடியாரை ஒப்பித்து பேசியிருப்பாங்க. ஓகேதா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி சொல்லுவாங்கல்ல. ஓகேதா, 4ம் பேரும் பல்லுக்குருதி. அதே மாதிரி 4ம் 2ம். ஓகேதா, 4ம் 2ம்னா 4 நாலடியாரு, 2 திருக்குறள். ஓகேங்களா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. சொல்லுனா வாய்ப்பேச்சுக்கு உறுதி. ஓகே, நல்ல பேசுறதுக்கு, நல்ல அறம்பட பேசுவதற்கு உறுதி. அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகே, அப்ப தவறானது 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் ஒன்று. அடுத்து வந்தனன் என்ற சொல்லின் வேர் சொல். திருப்பி பாருங்க, கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் 100 கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா இதுல வேர் சொல்லை கண்டறிய சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஒரு 3 இருந்து அதிகபட்சம் 5 கொஸ்டின் வரை கேட்கலாம். ஓகே, கம்பல்சரி இருக்கும். ரொம்ப எளிமையானதுதான் இருக்கும், ஈஸியா போட்டுறலாம். அந்த லாஜிக்கா ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா. ஓகே, அப்போ ஒரு வேர் சொல்லுனா அந்த வேர் சொல் ஒரு ஏவலா இருக்கணும். அந்த அந்த ஒரு வார்த்தையோடைய பேஸ்மெண்டான விஷயமே அங்கேயே தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்தனன் என்றதுடைய வேர் சொல் என்ன? வா. ஓகேங்களா, வா ஏவுற மாதிரி இருக்கா, சொன்ன செய்யற மாதிரி இருக்கா, வா, அவ்வளவுதான். ஓகேங்களா, ரைட். அடுத்து நிறைய பேர் வந்து வந்தனன் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு போட்டுருவாங்க. வந்துன்னா வினையச்சம். அடுத்து பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். வசன, சரியா? சரி. வசன நடை கை வந்த வல்லலார் யாரு? புதுநெறி கண்ட புலவர் யாரு? தைரிய நாதர் யாரு? காந்தியை கவிஞர் யாரு? நான் போன தடவை 6th எபிசோட் லாஸ்ட் எபிசோட் எடுக்கும்போது காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் சொல்லியிருந்தேன். சரிங்களா, ரைட். அடுத்து யாருன்னா தைரியநாதர். உண்மையான பேர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. ஓகே, இத்தாலியை சேர்ந்தவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தின் மூலமா தான் அவர் தைரியநாதர் அப்படி பட்டம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பெயரை வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல மாத்திருப்பார். தைரியம் அப்படின்னா வீரம், நாதர் அப்படின்னா மாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறார். ஓகே சார், 4. அடுத்து புதுநெறி கண்ட புலவர். இது ரொம்ப முக்கியமானது. ராமலிங்க அடிகளார பாரதியார் தான் சொல்லியிருப்பார். ஓகே, அந்த புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க கேட்பாங்க. பாரதியார் தான் ராமலிங்க அடிகளாரை
புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, 1 சரியா. அடுத்து வசன நடை கைவந்த வள்ளலார் யாரு அப்படிங்கிறாங்க, ஆறுமுக நாவலர். ஓகே, ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட். ப்ரீவியஸ்ல எக்கச்சக்கமான டைம் கேட்டிருக்காங்க, திருப்பியும் கேட்கலாம். ஓகே, வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை புகழ்ந்தவர் யாரும் கூட கேட்பாங்க. ஓகேவா, பாரு பேரை படிக்கிறதே பெருசு, அதுல யாரு யாரை பத்தி சொன்னா இதுதான் இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சா மட்டும்தான் தமிழ 95 எடுக்க முடியும். ஓகேவா, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வசந்தகை வந்தவர்கள் ஆறுமுக நாவலர். ஓகே, படிச்சாச்சு. அப்படியே சொன்னது யாரு, பருதிமார் கலைஞர் படிச்சிருப்போம். சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பெயரை வந்து பருதிமார் கலைஞர் மாத்திருப்பார்ல. ஓகேங்களா, அவர் தான் வந்து இவருக்கு இப்படி ஒரு பேரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மேட்ச் பண்ணா 3142 3142 3142 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன பட்டம் இருக்கு, அந்த பட்டங்களை ஒரு சில டைம் யாராவது கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டம் கொடுத்தது யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால், இதுதான் கீவேர்டு, இதுவே அவுட் ஆகி போச்சு. ஓகே, உலகோரால் உலகமே போற்றக்கூடிய ஒரு நூல்னா எதை சொல்லலாம், அகநானூறா மேபி இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்கு தான் அதிகமாக தெரியும். புறநானூறா அது தமிழர்கள். பகவத்கீதை தான் தமிழர்களுக்கே அதிகமாக தெரியாது, இந்தியாவில் ஓரளவுக்கு தெரியும். உலகோரால் கிடையாது, உலகோர் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு நூல்னா திருக்குறள் தான். ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட 108 மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகத்துல எங்க போனீங்கனாலும் எல்லா இடத்துக்கும் படிச்சிருப்போமா இல்லையா, ஸ்கூல் புக்கிலேயே விக்டோரியா மகாராணி காலைல எந்திரிச்ச உடனே திருக்குறள் படிப்பாங்களாமா, தமிழ்ல கிடையாது. ஓகே, அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல. ஓகேவா, அதே மாதிரி ரஷ்யாவுடைய கிரிம்ளின் மாளிகையில அணுத்துளைக்காத கிரிம்ளின் மாளிகையில திருக்குறளை கொண்டு வச்சிருக்காங்களாமா. ஏன், நாளைக்கு உலகமே அழிஞ்சாலும் புதிதாக ஒரு உலகம் தோன்றினாலும் அந்த மாளிகையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்து திருக்குறளை படித்து மீண்டும் உலகத்தை புதுப்பித்து விடலாம். அதுக்குதான், புரியுதா, கிரம்பலின் மாளிகையில அணுத்துளைக்காத இடத்துல வந்து புத்தகத்தை வச்சிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் உலகோரால் போற்றப்படுகிறது. அது ஒரே குறள், திருக்குறள் தான். அடுத்து தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, தமிழ்நாட்டு தாகூர் புதுசா இருக்கலாம். ஓகேங்களா, அதை படிச்சுக்கணும். ஓகேங்களா, தமிழ்நாட்டு தாகூர் இவரை வந்து இவர் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. இவர் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா, அவர் தான் யார் அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவார். இயற்கையை அதிகமாக வந்து வர்ணித்து பாடல் எழுதியதால் இவருடைய பெயர் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். ஓகே, இவர் எழுதிய நூல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழிலோவியம். ஓகேங்களா, அப்புறம் வந்து தீர்த்த யாத்திரை அந்த மாதிரி நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேவா, இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஓகே, தமிழ்நாட்டு தாகூர். ரைட், எடுத்து போலாமா. சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர், நல்லா கவனிங்க, சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர். ஓகேங்களா, அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சில புலவர்களுடைய நூல்கள் படிக்காம மிஸ் பண்ணிடுவீங்க. புக்கில் தான் இருக்கு எல்லாமே. ஓகே, 7th புக்கில் இருக்குது. ஆனால் நம்ம உட்காந்து திருப்பி பாரதியார் எழுதிய நூல், பாரதிதாசன் எழுதிய நூல், கம்பர் எழுதிய நூல் அதே படிப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்விஸ்டடாக இருக்கிறத விட்டுருவோம். ஓகேங்களா, யார் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சரஸ்வதி மாலை எழுதிய நூல் என்ன சொல்லுவாங்கன்னா வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை எழுதியவர் வரதன். ஆப்ஷன் இருக்கா? இல்லை. சரி, அப்போ வரதனுக்கு இன்னொரு பேர் இருக்கும். இன்னொரு பேர் என்ன? காலமேக புலவர். எப்படி? காலமேக புலவர். அது ஆப்ஷன் இருக்கா? அதுவும் ஆப்ஷன் இல்லை. அப்போ தெரிஞ்சுக்கணும், காலமேக புலவருக்கு இன்னொரு பெயர் ஆசு கவி என்று பெயர். என்ன பெயர்? ஆசு கவி என்று பெயர். ஓகேங்களா, சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் ஆசு கவி. ஓகே, இவர் சரஸ்வதி மாலை மட்டும் கிடையாது, திருவானைக்கா உலா என்ற மற்றொரு நூலை எழுதியிருப்பார். திருவானைக்கா உலா என்ற மற்றொரு நூலை எழுதியிருப்பார். அடுத்து இது ரொம்ப எளிமையான முக்கியமான கொஸ்டின். அறுவை கூல பொன் மறையவர். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு இதை மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, பொன் என்றால் என்ன? தங்கம், அவ்வளவுதான், பொற்கடை. அப்போ இதுக்கு வந்து 2 போட்டுக்கோ. மறையவர் என்றால் அந்தணன், பிராமணன் தான் மறையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1. கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம். 4. அறுவை என்பது ஆடைகள் அர்த்தம். 3. ஓகே, இப்போ இதை மேட்ச் பண்ண முடியாது. 3 4 2 1 3 4 2 1 3 4 2 1 முடிஞ்சு போச்சா? ஓகே, எளிமையான தமிழுக்கு சிம்பிளான வார்த்தை தான். கூல வியாபாரி. ஓகே, நான் இது கூட நிறைய இலக்கியத்தோட வச்சுருப்பேன். மதுரையை சேர்ந்த கூல வணிகன். ஓகே, அப்படின்னா தானியத்தை விற்பனை செய்யக்கூடிய வணிகன். அடுத்து பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மோசிகீரனார். ஓகே, ஒரு புலவர், அவர் பேர். அவர் வந்து ரொம்ப நல்ல புலவர், நல்ல திறமையான ஒரு புலவர், சங்ககால புலவர் தான் மோசிகீரனார். நிறைய புறநானூறு, நற்றிணை, அகநானூறா, ஆமாம், குறுந்தொகை, இந்த பாடல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிப்பட்டு அந்த நாட்டு மன்னரை பார்ப்பதற்காக ரொம்ப தூரமாக நடந்தே வந்திருக்காரு. வந்த உடனே வந்து ரொம்ப டயர்டாகிட்டவர்.
நடந்து வரணும். புறவர் வயசாயிருக்கும், நடந்து வந்துட்டு இருக்காரு. திடீர் ரொம்ப டயர்டானவொடனே சரி கொஞ்சம் நேரம் செத்த நேரம் சாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து தூங்கிட்டார். அங்கிருந்து வேகமாக வந்து ஒரு வாயிற்காவலன் பார்க்குறான். என்னடா இவன் அரசின் முரசு கட்டியது படுத்திருக்கானே. அது அந்த காலத்தில் அரசு வந்து மக்களுக்கு ஏதாவது அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய முரசு வச்சுருப்பாங்க. அந்த முரசு அடிப்பாங்க, டம்ம அடித்து. இப்போ கிராமங்கள் இருக்கும் ஓகேங்களா, ஏதாவது கோவில் திருவிழா என்றால் முரசு குட்டி அறிவிப்பாங்கல்ல, அதே மாதிரி இது பெரிய முரசு ஓகேங்களா. இந்த என்ன சொல்கிறது, ஒரு இந்த போர்டை விட பெருசாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். சரி, அவ்வளோ பெரிய முரசு அது அடிப்பாங்க. அந்த முரசு கட்டுதை யாரும் தொடக்கூட கூடாது. ஆனால் இவர் புலவர் அந்த முரசு கட்டு படுத்துட்டார். இதை பார்த்து வாயிற்காரன் கோவப்பட்டு அப்படி இப்படின்னு சவுண்டு கூட்டி எல்லாரும் கூட்டம் கூடுது. அங்கே திடீர்னு மன்னர் வராரு. மன்னர் பார்த்து இவர் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக தூங்குறாரு, யார் டிஸ்டர்ப் பண்ணாரு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மாபெரும் மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மோசிகீரனர் புலவருக்கு கவரி மீன்ஸ் இந்த மயில் தொகை எடுத்து வந்து மன்னரே வீசியிருக்காருன்னா பாருங்க எப்பேற்பட்ட புலவராக இருப்பாங்க. அப்பேற்பட்ட வீசிய புலவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் தான் சேர மன்னன் பெருஞ்சேரர் இரும்பொறை. ஓகே, சேர மன்னன் பெருஞ்சேரர் இரும்பொறை. அப்போ அந்த காலத்தில் புலவர்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை இருக்கு பாரு. அதுதான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படி சொல்றாங்கல்ல, படித்தவனுக்கு என்ன வேணாம், போற இடத்துக்கு சாப்பாடு தேவையில்லை. அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா, ரைட். அடுத்து இலக்கணம் குறித்து ஒரு சொல், சாரை பாம்பு. இச்சொல்லின் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஓகே, என்ன சார் சாரை பாம்பு? ஓகே, நல்ல கவனிங்க, சாரை பாம்பு. இப்போ மொத்தமா சொற்கள்ல நீ படிக்க வேண்டியது 2 வகையான சொற்கள் இருக்கும். சொற்கள் நிறைய சொற்கள், இயற்சொல், திரி சொல் நிறைய வரும் பின்னாடி தான். வடச்சொல், திசை சொல் அதெல்லாம் இருக்கு. சொற்கள்ல நிறைய வகைகள் உண்டு. ஓகேதா, இது இல்லாம இலக்கிய வழக்குல ஒண்ணு, பேச்சு வழக்குல, சாதாரண வழக்குல ஒண்ணுன்னு சொல்லிட்டு 2 வகையை பிடிச்சிருப்பாங்க. எனவே நம்ம இங்க சொல்றது வந்து சொல்லுடைய பெயர்கள்ல இடுகுறி பெயர். எப்படிப்பா, இடுகுறி பெயர். அடுத்து காரண பெயர். ஓகேவா, இடுகுறி பெயர், காரண பெயர். ரெண்டுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இடுகுறி பெயர் அப்படின்னா காரணமே இல்லாம ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கும், எந்த ஒரு ரீசனுமே இருக்காது, அந்த பொருளுக்கு அந்த பெயர் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த நிற்கிதுப்பா என் கண்ணு முன்னாடி ஒரு மரம் நிற்கிது, அதுக்கு பேர் மரம்னு வச்சுட்டாங்க. எதுக்காக மரம் வச்சாங்க, ஏதாவது காரணம் இருக்கா? தெரியாது. ஓகேங்களா, மரம் அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே என் கண்ணு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குன்னு அப்படின்னா சேர் இருக்கு. சேருக்கு தமிழ் என்ன? நாற்காலி என்று பெயர். ஏன் அதுக்கு நாற்காலி வந்தது? 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி. காரணம் இருக்கா? காரணம் இருந்தால் அதுக்கு பேர் காரண பெயர். காரணமே இல்லாம மரம், பாம்பு, ஓகேவா, பறவை, இந்த மாதிரி காரணம், பறவை வேணா பறக்கிறதுனால பறவை சொல்றாங்க. காரணமே இல்லாம ஒரு பெயரை சொன்னால் அதுக்கு பேர் இடுகுறி பெயர். ஓகேங்களா, காரணத்தோடு ஒரு பெயரை வச்சா அதுக்கு பேர் காரண பெயர். அந்த 2லையுமே 2 வகை இருக்கு. ஒன்னு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர். ஓகே, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காரண பெயர்லையும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஓகே, 2 வகை இருக்கு பாருங்க, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். அப்படின்னா என்ன, இடுகுறிலையும் பொதுவான ஒரு பெயர். இப்போ மரம், என் முன்னாடி ஒரு மரம் இருக்கு, அது மரம், அது பொது பெயர். அதே இது என் முன்னாடி என்ன மரம் இருக்கு? பனை மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்திலே சிறப்பாக சொல்லி வச்சிருக்காங்க பனை மரம். ஓகே, அதே மாதிரி காரணத்துல ஒரு பறவை. ஓகேங்களா, காரண பெயர்னா பொது பெயர் பறவை. அதே பறவையை ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை என்ன செய்யுன்னா டக்கு 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 டக்குன்னு மரத்தை கொத்தும். அதனால அந்த பறவைக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? மரங்கொத்தி பறவை. முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த காரணம் பொது பெயர் தான் ஒரு சிறப்பு பெயர். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், தெளிவாக சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி. அப்போ நீயே சொல்லு, சாரை பாம்பு. பாம்புங்கிறதுக்கு தான் காரணத்தோட பாம்புக்கு பேர் வச்சிருக்காங்கடா? கிடையாது. அப்போ இது இடுகுறி பொது பெயர், இடுகுறி பெயர். அதை நான் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா முன்னாடி என்ன வந்திருக்கு, அந்த பாம்பு கேட்டகரியில இன்னொரு பெயர் சேர்த்துருக்காங்க, சார பாம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சிறப்பு இடுகுறி பெயர். ஓகே, இடுகுறி சிறப்பு பெயர். டக்குனு இதை போட்டு வந்துடக்கூடாது. அடுத்த ஆப்ஷனை பாரு, எதுக்கும் பாரு, எப்பவுமே பார்த்துக்கணும். இரு பெயரிட்டு பண்பு தொகை இருக்கு, காரண சிறப்பு இருக்கு. காரண சிறப்பு பெயர் வராது, இந்த பாம்பு காரண சிறப்பு கிடையாது. டி ஆப்ஷன் ஏ அண்ட் பி வச்சுருக்காங்க, அங்கதான் ட்விஸ்ட். ஓகேங்களா, டக்குன்னு ஆப்ஷன் ஏ பார்த்த உடனே இது போட்டு போயிருவீங்க. இரு பெயரிட்டு பண்பு தொகை என்றால் என்ன அப்படின்னா, ஒரே விஷயத்த 2 தடவை பேசியிருந்தா அதுக்கு பேர் இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஓகேதா, சொல்லுவா நம்ம ஊர்ல, ஏய் அந்த காயை வந்து நடு மத்தியில வைடா. நடுனாலே சென்று, மத்தினாலும் சென்று, எதுக்கு 2 தடவை பேசுற? அதான் நடு மத்தியில வை.
நடு சென்டர்ல வையே சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? அப்போ சாரை பாம்பு என்றால் இடுகுறி சிறப்பு பெயரும் வரும், இரு பெயரிட்டு பண்பு தொகை வரும். ஆன்சர் வந்து A and B. ஓகேவா? இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. கிளியர் கட்டா தெரியலன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் சொல்ற பார்த்துட்டு கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கம்பல்சரி இது கேட்பாங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. அதுல வந்து என்ன பறவை என்ன ஒலி சவுண்டு விடும்? ஓகேதா? நரி ஊழையிடும், நமக்கே தெரியும். ஏய் காலையிலே நரி மாதிரி ஊழையிடாடா சொல்லுவாங்கல்ல. ஓகே, அடுத்து பாருங்க. குயில் என்ன செய்யும்? குயிலுக்கு கூன்னு சொல்லிட்டு கூவும், கரெக்ட் தான். ஓகேங்களா? மயில் என்ன செய்யும்? மயில் அலரும், அலராது. ஓகேங்களா? மயில் என்ன செய்யும்? அகவும். ஓகேங்களா? சின்ன வயசுல நான் படிச்சிருப்போம். ஓகேங்களா? மயில் என்ன செய்யும்? அகவும். அப்ப எது அலரும் அப்படின்னா ஆந்தை அலரும். ஓகேங்களா? கூகை குளரும். ஓகே, அடுத்து பாருங்க குரங்கு. குரங்கு என்ன செய்யும்? டகா புக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி விடும். அப்ப அலப்பும், குரங்கு அலப்பும், கரெக்ட் தான். தவறானதான் கேட்குறாங்க, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, 7th புக்கில் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு லெசனே இருக்கும். அது நிறைய பேரை பேசுவாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த வனமகன் ஜாதவ் பயங்க் அவரை பற்றி பேசுவாங்க. அப்புறம் வந்து புலி டைகரை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒரு பாயிண்ட் இது இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கரசன். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? காட்டுக்கு ராஜா யாருப்பா அப்படின்னு கேட்டால் டக்குனு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிங்கத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக காட்டுக்கு ராஜா யாருன்னா புலியை தான் சொல்லுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா புலிகளோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு காடுகளுடைய பரப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு டாப்பிக்காக ஒரு விஷயமாவே எடுத்திருப்பாங்க, புலிகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. படம் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஜெயம் ரவி வந்து அது கெஸ்ட் ரோல லாஸ்ட் வருவார். இவன் அந்த தீனா அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து புலியை வச்சே ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. ரைட், சின்ன படம் தான் அது. அடுத்து திருப்பி வரங்க. இந்த வனமகனை பற்றி வந்துட்டு ஜாதவ் பயங்க் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுகிறார். எஸ் கரெக்ட்னா இப்பதான் சொன்னேன். ஜாதவ் பயங்க் அசாமை சேர்ந்தவர். ஓகேங்களா? அசாமை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு? 30 வருஷம் ரொம்ப ட்ரை பண்ணி பெரிய அசாமில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காரு? அப்படியே கட்டியிருக்காரு. அந்த அதாவது கட்டியிருக்காரு மீன்ஸ் ஃபாரஸ்ட்டை சின்ன வயசுல இருந்தே 30 வருஷமா வளர்த்துருக்காரு. பெரிய காட்டை உருவாக்கி இருக்காருப்பா. நம்ம ஊரில் எல்லா பயப்பிள்ளைகளும் காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? காட்டை உருவாக்குறான். எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேவா? அவனுக்கு தான் என்னென்னமோ அவார்டை தான் கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, வனமகன்கிற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்கல்ல, சும்மாவா? ஓகே, எனிவே அப்போ அந்த காட்டை உருவாக்கி அவர் சந்தோஷப்படுறாரு. எப்போ சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அந்த காட்டுக்கு யானைகள் தான் தேடி வருது. எங்கேயோ வேற காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு யானைகள் தான் தேடி இந்த காட்டுக்கு வரும்போது நம்ம வனமகன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓகே, அதெல்லாம் புக்கில் இருக்குது, படிங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் காரணம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கங்கை ஆற்றின் நடுவில் மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார் ஜாதவ் மாங்கே. பாருங்க, 30 ஆண்டுகள் கரெக்ட் தான். இதுதான் தப்பு வைப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் தப்பு இதில் வைக்கிற இங்கே வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் அசாம். ஓகேடா? என்னது நட்டுத வச்சியா தாஸ் சொல்லுவாங்கல்ல, இங்க என்ன வச்சிருக்காங்க? ஆத்துல வச்சிருக்காங்க, ஆண்டுகள்ல வைக்கிறாங்க. கங்கை ஆற்றின் நடுவில் சொல்லிட்டாங்க. எப்ப அசாம்ல ஏதுப்பா கங்கை ஆறு? அசாம்ல என்ன ஆறு ஓடுது? பிரம்மபுத்திரா ஆறு தான் ஓடுது. அப்ப இது தவறு. அது ஏதோ மைனூட்டா வாசிக்கிற மாதிரி வாசிச்சு இது கரெக்டா இருக்கு, கரெக்டா போட்டாண்டா அப்படின்னு நினைக்கூடாது. சரியா? அப்போ வந்து இங்க வச்சிருக்காங்க, மொதல் வார்த்தையிலே வச்சிருக்காங்க. ரைட்? அப்ப ஏ மட்டும்தான் சரி, காரணம் மட்டும்தான் சரி, கூற்று மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. சரியா? காரணம் தவறு. அடுத்து எஃகு என்ற சொல்லின் ஆயுத எழுத்து பெரும் மாத்திரை அளவு. என்ன சார் மாத்திரை? நான் சாப்பிடுவேன் 4 மாத்திரை 5 மாத்திரை. இது என்ன மாத்திரை அப்படின்னா, தமிழ்ல மாத்திரை என்பது ஒரு சொல்லுடைய ஒரு எழுத்துடைய கால அளவு. ஓகேங்களா? ஒரு எழுத்து உச்சரிக்கிறோம் அப்படின்னா ஐ உச்சரிக்கிறோமா, எவ்வளவு நேரம் அதை உச்சரிக்கிறோமோ அதுதான் மாத்திரையுடைய அளவு. ஒரு மாத்திரைனா எவ்வளோ? 1 செகண்டா? 1 செகண்ட் ஒரு நொடிங்கிறது எதையும் சொல்லல. நம்ம கண் சிமிட்டக்கூடியது தான் ஒரு மாத்திரை. ஒரு சொடக்கு போடுறோமா, ஓகேங்களா? ஒரு சொடக்கு விசிட்டிங் சொல்றாங்களா, ஒரு சொடக்கு போடுறோமா, இது எல்லாமே ஒரு மாத்திரை அளவு சொல்றாங்க. அப்போ நீ சொல்லி பாரு, ஐ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை கண்ணை சிமிட்டிடுவோமா? ஓகேங்களா? ஐ. ஓகே, முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன். அப்போ 2 மாத்திரை ஐ. ஓகே, அவு நெடிது எல்லாமே 2 மாத்திரை, குறியது எல்லாம் 1 மாத்திரை. இக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கு, இது எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடுது. ஓகேங்களா? அக் முடிஞ்சது, இக் டக்குன்னு முடிஞ்சது, கண்ணு சிமிட்டுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சது. அப்போ அரை மாத்திரை இது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ இதுதான் அக்குங்கிற எழுத்து வந்து ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை அளவுடையது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆயுத எழுத்துங்கிறது வந்து இந்த ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் போன செஷன்லேயே. இணை எழுத்துனா என்னன்னு பார்த்துருப்போம். ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்துன்னு அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கங்கை, நீ எங்கே போனீங்கன்னா இந்த இங்குங்கிற எழுத்து கே கூட தான் சேர்ந்து வரும். ஓகேங்களா? அப்போ இதான் இணை எழுத்து. ஓகேங்களா? ரைட்.
அடுத்து வா என்னும் சொல்லின் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வினை எச்சம் அப்படின்னாலே எப்படி இருக்கணும், ஈ அல்லது ஊல முடியணும். வினை எச்சம் அப்படின்னாலே ஈ அப்படி இல்லைன்னா ஊல முடியணும். அப்படி பார்த்தா வா என்ற சொல்லுடைய வினையச்சம் வந்து. ஓகே, எப்படி வந்து, வா என்ற சொல்லின் வினையச்சம். ரைட். அடுத்து ஆயுத எழுத்தை குறிக்கும் வேறு பெயர்கள். இப்பதான் ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை பார்த்தோம். இப்போ ஆயுத எழுத்து குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? அக்கேனம் புக்கிலே இருக்குப்பா, புக்கை தாண்டி ஒரு புஷ்மே வெளியே போகல. ஓகே, அக்கேனம் எஸ் கரெக்டு தான். தனி நிலை எஸ் இதுவும் கரெக்டு தான். முப்புள்ளி இதுவும் கரெக்டு தான். முப்பார் புள்ளி இதுவும் கரெக்டு தான். அனைத்தும் சரி. ஓகே, அப்போ ஆயுத எழுத்துக்கு வேறு 4 பெயர் இருக்கு. ஆயுத எழுத்துல என்னது? அப்படி ஒரு 3 முட்டை. ஓகேங்களா? இந்த ஷேஃபில் போட்டால் அது பேர் தான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. இது தனி எழுத்து, உயிர் எழுத்துலையும் சேராது, மெய் எழுத்துலையும் சேராது. ஓகேங்களா? அடுத்த ஒரு குறள், அது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. அணி. ஓகேவா? தொட்டனை தூரும் மணற்கேணி. தொட்டனை தூரும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தொடங்கும் குரட்பாய். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லி குறள் இருக்கும். அப்போ அந்த குறளை வாசிக்கும் போதே அது என்ன சொல்ல வருது, அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன அணி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்போ அந்த கேணி, அந்த கேணிங்கிறது கிணறு. கிணறு தோண்ட தோண்ட எப்படி தண்ணி வருதோ அதே மாதிரி மனிதன் படித்தவன் அறிவு வளர வளர நிறைய நல்லது செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல வந்து ஒரு பொருளை இன்னொரு விஷயத்தோட உவமை, எடுத்துக்காட்டாக ஒரு உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அது எடுத்துக்காட்டு உவமை அணி. சார் அப்போ ஏன் உவமை அணி இருக்கக்கூடாது அப்படின்னா, எடுத்துக்காட்டு உவமை அணியில இன்னொரு விஷயம்னா உவம உருபு. என்னப்பா? உவம உருபு மறைந்துதான் வரும். பாருங்க, இதுல எங்கேயாவது உவம உருவு வந்திருக்கா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு போல அப்படின்ற வார்த்தையே வரல. மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. உவம உருவு என்னது? போல, அன்ன, இன்ன, போல, புறைய, கடுப்ப, இந்த மாதிரி வார்த்தையை தான் ஓம உருவு. அது வரவே இல்லை. அப்போ அது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து திருவி கல்யாண சுந்தரம் எழுதாத ஒரு நூல் அப்படின்னு கேட்கிறாங்க. எது? திருவி கல்யாண சுந்தரம் எழுதாத ஒரு நூல் அப்படின்னா முருகன், அதாவது அழகு கரெக்டு. உரிமை வேட்டல், உரிமை வேட்டல் இதுவும் அவர் எழுதின நூல் தான். தமிழ் சோலையும் இவர் எழுதின நூல் தான். சித்திரக்கவி என்ற நூல் தான் இவர் எழுதல. ஓகே, திருவிக்க எழுதாத நூல்னா சித்திரக்கவி. ஓகே, அடுத்து திருப்பி ஒரு இலக்கண சம்பந்தமான வார்த்தை தவறானது கேட்குறாங்க. வாயில் என்னும் சொல்லை வாசல் என்று அழைப்பது. ஓகேங்களா? வாயில் என்ற சொல்லை வாசல் என்று அழைப்பது. வாயில் அதை எப்படி சொல்லியிருக்காங்களாமா? வாசல் அப்படின்னு சொல்றாங்களாமா. ஓகேவா? இலக்கண போலின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கோ, மீதி தான் நம்ம பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம். கருப்பு ஆடை வெள்ளாடுன்னு சொல்றாங்க. மங்களம் பொன்னை பரி எனல் குழு உக்குறி சொல்றாங்க. ஒன்றுக்கு போய் வந்தேன் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது என்ன சார் ஒண்ணுமே இதெல்லாம் புரியல அப்படின்னா, புதுசா படிக்கிறதும் தெரியாது. 7th புக்கு படிச்சாலும் இது புரியும். ஓகேங்களா? இது ஒரு பெரிய இருக்கும். அதாவது இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கண போலி. ஓகேங்களா? இலக்கண போலி அப்படின்னா, இலக்கண போலினா என்ன நான் சொல்றேன். ஓகே, இலக்கண போலினா ஒரு வார்த்தையை நம்ம கரெக்டாக தான் சொல்லணும், ஆனால் நம்ம அதை வார்த்தையை மாற்றி சொல்லணும். அதாவது ஒரு 2 வகை இருக்குது வச்சுக்கோங்க ஒரு சொல்லுக்கு. ஓகேங்களா? ஒன்று இலக்கணம் உடையது, இன்னொன்று இலக்கண போலி. ஓகே, ஒன்று என்னது? இலக்கணம் உடையது, இலக்கணம் படி நம்ம கரெக்டாக பேசிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இலக்கணம் படி கரெக்டு தான். இன்னொன்று இலக்கண போலி, அதாவது அது தப்பு தான் ஆனாலும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்க சார், புரியும். நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸாம்பிள், இலக்கண போலியில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரிஜினல் நம்ம அந்த வார்த்தையை எப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறம் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரிஜினல் அந்த வார்த்தையை நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும், நகர்ப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? புறநகர் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி? புறநகர் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணுற யாரும் நகர்ப்புறம் அப்படி சொல்கிறோம் இல்லை, புறநகர் அப்படி தான் சொல்கிறோம். அதை விட சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். அதை விட சிம்பிளாக சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சகஜமாக யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம எல்லாம் நம்ம இந்த வீட்டு ஓரமாக ஓடக்கூடியது, விவசாயத்துக்கு ஓடக்கூடியதுன்னு சொல்லுவோம். அதை வந்து கால்வாய் அப்படிதான் ஒரிஜினலான கரெக்டான தமிழ் வார்த்தை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? வாய்க்காது. எப்படி? வாய்க்காது. ஆனால் உண்மையான தமிழ் இலக்கணம் முடிய கரெக்டானது தான் கால்வாய் தான். ஆனால் நம்ம வாய்க்கால் அப்படியே முன்னாடி பின்னாடி மாறி இருக்குது, புறம் நகர் மாறி இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி
ஒரு சொல் முன்னாடி பின்னாடி மாறி இருந்தா அதுக்கு பேரு தான் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதா அதுக்கு ஒரு நன்னுள்ள ஒரு வார்த்தை இருக்குது, முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் மாறி வந்திருக்கு, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, வாய்க்கால், புறநகர் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஓகேங்களா, சொல்லலாம். ஓகே, இலக்கண மொழி, இலக்கண மொழி தான் கரெக்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மங்களம் அப்படின்னா என்ன? ஓகேங்களா, இப்போ மங்களங்கிறதுக்கு அதுதான் ஒரு விஷயத்த, ஒரு பொருளை இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக அதை வேற மாதிரி மாத்தி பேசுவாங்க, அதுக்கு பேர் தான் மங்களம் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கருப்பு ஆட்டை நம்ம கருப்பு ஆடுன்னு சொன்னா அது தப்பான ஒரு விஷயமா போயிடும் சொல்லிட்டு அது என்னவா சொல்றோம், வெள்ளாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது கரெக்ட் தான். சரி, இது என்ன சார் குழு குறி அப்படின்னா என்னன்னா ஒரு குழுவுக்கு மட்டும்தான் புரியும். ஓகேங்களா, ஒரு கேங்குள்ள மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசுவோம், ஒரு சில வார்த்தைகளை பேசுவோம், நல்ல வார்த்தை இருக்கு, ஒரு சில வார்த்தை கெட்ட வார்த்தையோட இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ அந்த வார்த்தை நமக்கு கேங்கில் இருப்பான் பாரு, அவனுக்கு மட்டும்தான் புரியும். ஓகேங்களா, இப்போ நிறைய வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது, நல்ல வார்த்தைகள் எதுவும் இதுதான் வச்சுக்கோங்களேன். ரைட், எனிவே இப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா பொன்னை பரி எனல் அப்படின்றது வந்து குழு குறி தான். யார் பேசுவா பொன்னை பரி அப்படின்னா நமக்கு அது அர்த்தம் புரியாது. யாருக்கு அர்த்தம் புரியும் அப்படின்னா இந்த தங்கம் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆச்சாரின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு தான் புரியும். அப்போ அதுதான் அவங்களுக்கு மட்டும் புரியக்கூடியது குழு குறி. அடுத்து ஒன்றுக்கு போய் வந்தான், அதாவது யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீர் கழித்து விட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி சீன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ அது ஒரு நாகரீகம். ஓகேங்களா, ஒரு டீசன்சிக்காக அதை நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்திருக்காம்பா. ஓகே, அதான் ஒன்றுக்கு போய் வந்தான். ஓகே, புரியுதா? அதான் நாகரீகமாக பேசுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த மாத்தி பேசணும், அதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல். ஓகே, அதுக்கு உதாரணம் தெரிஞ்சுன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த மூணுமே கரெக்டு, இதுதான் தப்பு. என்ன சார் வாயில், நான் இலக்கண போலி சொன்னேன். அப்போ இலக்கண போலியாக இருந்தா வாயில் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இல்வாய். ஓகே, ஆக்சுவலி இதுதான் உண்மையான வார்த்தை. நம்ம வீட்டில் வாசல் தான் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, வீட்டில் வாசல் படி இருக்குல்ல, அதெல்லாம் இப்படிதான் சொல்லணும்னா உண்மையான வார்த்தை இல்வாய். இல்லம் என்றால் வீடு, வீட்டுடைய வாய்ப்பகுதி. ஓகே, இல்வாய் தான் சொல்லணும். ஆனால் நம்ம இலக்கண போலியாக வாயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதை கூட இப்போ மாற்றி வாயில் என்ன சொல்லு வாசல்னு மாறிட்டு, முன்னாடி பின்னாடி மாறி இருந்தாதான் அது இலக்கண போலி. இது முன்னாடி பின்னாடி மாறி இல்லை. அப்போ வாசல் என்ற சொல்லுகிறது என்னது அப்படின்னா மருவி போயிடுச்சு, வார்த்தை வந்து மருவி போயிடுச்சு. அப்போ இலக்கண போயிடு தப்பு. இதை விட வேற நல்ல உதாரணம் மருவுக்குன்னா நிறைய ஊரோடைய பெயர்கள் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி, ஓகே, பெரிய பேரா இருக்கு. சாட்டா நெல்லை முடிஞ்சு போச்சு. கோயம்புத்தூர் பெருசா இருக்கு. கோவை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, கும்பகோணம் பெருசா இருக்கு. குடந்தை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அது மாதிரி நம்ம வீட்டில் இப்போ நம்ம அம்மா வந்து அளவுக்கு மீறி சாப்பாடு போடுறாங்க. அம்மாக்கள் நிறைய சாப்பாடு போடுவாங்க, அளவுக்கு நிறைய சாப்பாடு போடுறாங்கன்னா போதுமா போதுமா அப்படின்னு சொல்றோம், போதும் 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 அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையான அதுக்கு அர்த்தம் என்ன, போ து இம். ஓகேவா, போதும் தான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், போது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தந்தை, அதான் மருவி வந்து எந்தை அப்படின்னு வரும். உன் தந்தை நுந்தை மாதிரி, இது ஃபேமஸானது ப்ரீவியஸ் கொஸ்டின். நான் சொன்னது எல்லாமே புது புக்கில் இருக்குது. சரிங்களா, அப்போ வாயில் என்பது வாசல் மாறி இருக்குன்னா அதுக்கு பேர் மருவு, இலக்கண போலி கிடையாது. இலக்கண போலினா இல்வாய் என்பது வாயிலா மாறி இருக்கு, அதுதான் இலக்கண போலி. ஓகேவா, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுப்பா, மறக்கவே கூடாது என்னைக்கும், அதுக்காக தான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அடுத்து பாடல் வரிப்பா, எந்தெந்த நூலில் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை பெரும்பானாற்று படையில இருக்குது. சரிங்களா, இருக்குது. நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னு 7th ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னாலே நிறைய பாடல் வரிகள் இந்த கப்பல் கலையை பற்றியும் கப்பலை செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நிறைய விஷயம் இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, உலகு கிடந்தன்னு உருகழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு சொல்லுது. எஸ், இதுவும் கரெக்டு தான். ஓகே, அருங்கலம் திரு ஈயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கதி வங்கம் 1810, இதுவும் கரெக்டு தான். முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொன்னது புறநானூறு கிடையாது, அது தொல்காப்பியம். ஓகேங்களா, முன்னீர் வழக்கம் என்பது தொல்காப்பியம். ஓகே, இதுதான் தவறா இருக்கு. அடுத்து ரொம்ப 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 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வருஷம் கேட்பாங்க கூட வச்சுக்கோங்களேன். போன வருஷம் கேட்டாங்க, அதுக்கு முந்தின வருஷம் கூட கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல். 8 தொகையில் எந்த நூல் அப்படின்னா அகநானூறு. கண்ணை மூடிட்டு போட்டுறோம். ஓகேங்களா, நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் அகநானூறு. ஓகே, ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. அடுத்த கொஸ்டின், தமிழ் நாடகம் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாடக கலையில 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று பொம்மல் சம்பந்தனார், இன்னொன்று சங்கரதாஸ் சுவாமிகள். இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். இதுல நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது பொம்மல் சம்பந்தனார்.
நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகே, 2 பேர். இதுல நாடகம் என்பதை பிரித்து எழுதணும். ஓகேங்களா, நாடகம் நாடு கூட்டல் அகம் பிரித்து எழுதி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார் எழுதிய நாடகம் கேட்டேன்னா மனோகரம். ஓகேங்களா, இந்த மாதிரி நாடகம் தான் பம்மல் சம்பந்தனார் எழுதிய ஒரு நாடகம். அடுத்து வால்ட் விட்மன் சாயலில் கவிதை எழுதக்கூடியவர் யார், கவிதை பாடியவர் யார்? யார் சார் வால்ட் விட்மன் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போயட். ஓகே, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போயட் வால்ட் விட்மன். அவருடைய வசன கவிதை மாதிரியே தமிழ்நாட்டில் யார் சார் படிப்பா அப்படின்னா பாரதியார். அதனால தான் இவர் தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் அப்படின்னே சொல்லுவாங்க. பாரதியார் தான் வால்ட் விட்மனுடைய சாயல்ல படிப்பார். சரியா? அடுத்து மதுரைக்கு ஆலவாய் என்ற பெயர் அமைந்ததாக கூறும் நூல். மதுரைக்கு நிறைய பெயர் இருக்கு. மதுரை என்ற பெயரை வந்து மருவி மருவி வேறு பெயரில் இருந்து மருவி மருவி தான் மதுரை என்று வந்தது. பூங்கா நகரம் சொல்றோம், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் சொல்றோம். ஓகேவா? அப்போ அதுக்கு ஆலவாய் என்று வேறு பெயர் உண்டு அப்படின்னா அதுக்கு ஆலம் என்றால் அது வந்து பாம்பு. அந்த கதை ஒன்று உண்டு. ஓகே, அந்த பாம்பு வந்து மதுரையை சுற்றி எல்லை பரப்ப வரைஞ்சதுங்கிறதுனால சொல்லுவாங்க. அது என்ன வந்து கதையில பேசுறாங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்துல தான் மதுரை நடந்த விஷயம் நிறைய பேசுவாங்க. 64 படங்களை உடையதுப்பா திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு. அதுல மதுரைக்கு ஆலவாய் என்று வேறு பெயர் உண்டு. அடுத்து கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம். ஓகே, கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் உண்டு. ஓகேடா, பாலகாண்டம், அயோத்திய காண்டம் சொல்லிட்டு கடைசியா யுத்த காண்டம் வரைக்கும் 6 காண்டங்கள் உண்டு. அந்த 6 காண்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காண்டம் தான் சுந்தர காண்டம். அனுமனை சந்திப்பாரு. அனுமனை சந்திச்சு அனுமனே போய் வந்து சீதைய பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு இங்கிருந்து அனுமன் சரி ராமன் வந்து ஒரு விஷயத்தை அனுமன்ட்ட கொடுப்பாரு. அங்கே சீதையை பார்த்துட்டு சீதை பதிலுக்கு அந்த அம்மா ஒன்று கொடுக்கும். ஓகேங்களா, அதே இது கதை தான் சுந்தரகாண்டம். அனுமனை சந்தித்து அனுமனை பற்றி சொல்லக்கூடிய சுந்தரகாண்டம் தான் கம்பராமாயணத்தின் மணிமுடி. ராமாயணத்துக்கு கிடையாதுப்பா, கம்பராமாயணத்துல மணிமுடியாக விளங்கும் காண்டம். ஓகேங்களா, ஏன்னா ராமாயணத்துக்கு கம்பராமாயணத்துல சின்ன சின்ன வேறுபாடுகள் நிறைய உண்டு. சரியா? அடுத்து வந்தான் 5 மாறும் தவ முனிவன் வேலன் என்பதோடைய பொருள் தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா, திருப்பி நான் சொல்றேன், சிம்பிளா இருக்கிறத ஃபர்ஸ்ட் அடிங்க. நான் எண்ணுற மாதிரி வந்தா என்ன சொல்றேன், எண்ணுமை 5ம் 6ம் எண்ணுமை 3. ஓகேங்களா, அடுத்து வந்தான் ஆண் அப்படின்னு முடியுது. ஓகேங்களா, வினை முற்று. ஓகே, 4. இதை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 4 3 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. ஓகே, 4 3. தவ முனிவன் அப்படின்னா பெயர் சொல், தவத்தை பத்தி பேசுறாங்க. வேலன் என்பது சொல்லு வந்து உரிச்சொல், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரைட்டா? தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள உதவும் நூல் புறநானூறு. அவ்வளவுதான். புறநானூறு தான் புறத்தை பத்தி பேசும். தமிழனுடைய பண்பாடு, காதல், போர், திறம், வீரம் எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடியதுதான் புறநானூறு. சரியா? அதுதான். அடுத்து ஏறு தழுவுதல். என்ன சார் ஏறு தழுவுதல் அப்படின்னா, ஏறு என்றால் காளை மாடு, அதை தழுவணும். தழுவுனா கெட்டி பிடிக்க கூடாது. ஓகேவா? அதை அடக்கணும். அதுக்கு பேர் தான் ஏறு தழுவுதல். அப்போ ஏறு என்னது, நம்ம ஊரில் என்ன விளையாடுவோம், ஜல்லிக்கட்டு விளையாடுறோமோ அதுதான் ஏறு தழுவுதல் சொல்லுவாங்க. அது எந்த நிறத்திற்குரிய விளையாட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 நிலம் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சியா, மருதமா, முல்லையா, பாதையா. பாதைங்கிறது வந்து ரொம்ப பாலைவனம், அதில் விளையாட முடியுமா? காலமாடையும் நம்மளும் ஓட விட்டால் கீழே விழுந்து தான் கிடப்போம். ரைட். மருதம் ஓகே மேபி இருக்கலாம், ஏன்னா அங்கே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த குறிஞ்சி அது மலையும் மலை சார்ந்த இடமும், மலையில போயிட்டு காலமாட விட்டா முடியாது. ஓகே, அப்போ இது கிடையாது. அப்போ உனக்கு டவுட்டா வர்றது பியா சியா அப்படின்னா முல்லை தான். நிறைய மாடு வளர்ப்பாங்க, வச்சுக்கோங்க. முல்லை தான் காடும் காடு சார்ந்த பகுதியும். அங்கதான் ஆயர் ஆட்சியர் இருப்பாங்க. ஓகே, ஆயர் ஆட்சியர்னா மாடு வளர்ப்பவர்கள் சொல்லுவாங்க மக்கள். அப்போ ஆன்சர் வந்து முல்லை நிலத்துல தான் ஏறு தழுவுதல் நடைபெறும். ஓகே, அறிவுர கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து முதுமொழி காஞ்சி. ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் முதுமொழி காஞ்சி. அதுதான் அறிவுரை கோவை என்று சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை உடையது. எவ்வளவு வெண்பாக்கள்? 100 வெண்பாக்களை உடையது முதுமொழி காஞ்சி. 14 கீழ்கணக்கு நூல் உண்டு காஞ்சி. ஓகேங்களா, முதுமொழி என்ற மூத்தோர்களுடைய அறிவுரை, அதான் முதுமொழி காஞ்சி. அடுத்து சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர். சேவல் அப்படின்னா அது ஒரு கோழி இனம். ஓகேங்களா, அதோடைய ஆப்போசிட். ஓகே, ஆப்போசிட் செக்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, எதிர்ப்பால் இனம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா குஞ்சி, கன்று, குருதை கொடுத்துருக்காங்க. பேடு, தூய தமிழ்ல பேடு தான் வந்து சேவலுடைய எதிர்ச்சொல். ஓகேங்களா, பெண் கோழியை தான் பேடுன்னு சொல்றாங்க. மீனாட்சி அம்மையை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசளித்தது யாரிடம்? ஓகே, குமரகுருபரருக்கு வந்து நிறைய கதைகள் உண்டு. ஒரு பேச்சு வராது அந்த கதை உண்டு. அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனே வந்து குமரகுருபரருக்கு மாலை கொடுத்துருக்காங்களாமா. ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு வர கதைகள் உண்டு. குமரகுருபரர் தான். இந்த குமரகுருபரர் தான் மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்
திருச்செந்தூர் முருகனை புகழ்ந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலி வெண்பா, கைலை கலம்பகம், காசி கலம்பகம், ஓகே, நிறைய 14-15 நூல்களை வந்து குமரகுருபரர் எழுதியிருக்கார். நீதி நெறி விளக்கம் முக்கியமானது, புக்கிலே இருக்குது, நான் சொல்றதுதான் சரியா. அடுத்து தமிழ் நெஞ்சம் என்றும் நூலை எழுதியவர். ஓகே, தமிழ் நெஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மு வரதராசனார். ஓகே, மு வரதராசனார் ரொம்ப முக்கியமான ஒரு பேராசிரியர், ஒரு ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர், உலகம் சுற்றிய பேராசிரியர்னு சொல்லுவாங்க. இவர் பேராசிரியர். இவர் வந்து அந்த காலத்துல அந்த டைம்ல இவர் பேராசிரியர் உலகம் ஃபுல்லா சுற்றி இருப்பாராமா தமிழ் மொழியை பிரபலப்படுத்துவதற்கு. நிறைய நூல் எழுதியிருக்காரு, எக்கச்சக்கமா. அதுல ஒரு நூல் தான் தமிழ் நெஞ்சம் என்று அழைக்கப்படுவது. நமக்கு முக்கியமா சொல்லக்கூடியனா மு வரதராசனுடைய ஒரு நூல் தான் அகல் விளக்கு. ஓகேவா. இந்த அகல் விளக்கு நூல் வந்து மு வரதராசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ராப்பி சேதுபிள்ளை, நேத்தே பார்த்தோம், ராப்பி சேதுபிள்ளையுடைய நூல் தமிழ் விருந்து. ஓகேங்களா. கடற்கரையினே, ஆற்றங்கரையினே, தமிழகம் ஊரும் பேரும், இந்த மாதிரி நூல்கள் தான் ராப்பி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர் எழுதியிருக்காரு. அடுத்து பின்வருவனவற்றுள் குற்றிய லுகரம் அல்லாத ஒன்றினை தேர்ந்தெடு. ஓகே, நல்ல விஷயம். குற்றிய லுகரம் இது ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு எழுதணும். பிரிச்சு எழுதினாலே அர்த்தம் புரிஞ்சிடும். ஓகேங்களா. குற்றிய லுகரம்னா குறுமை இயல் கூட்டல் லுகரம். லுகரம் வருதா, உகரம், அவ்வளவுதான். ஓகே, இப்படி பிரிச்சு எழுதிட்டு அர்த்தம் புரிஞ்சிடும். குறுமை இயல் உகரம். அப்போ உகரம்ங்கிற சவுண்டு, ஊங்கிற சவுண்டு குறுகி ஒலிக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஊங்கிற சவுண்டு குறுகி ஒலிக்கும். அப்போ ஊங்கிற சவுண்டு வந்து இங்க எங்கெல்லாம் இருக்குது, அது வந்து ஒரு சில வார்த்தை மட்டும் தான். குற்றியலுக்கணும் ஒரு சில வார்த்தை மட்டும் தான், சின்ன வயசுல படிச்சிருப்போம். கு, சு, டு, து, பு, ரு. ஓகே, இந்த 6 வார்த்தை தான். ஓகேங்களா. அதான் க, ச, ட, த, ப, ர. நம்ம வல்லின எழுத்துக்கள் இருக்குதா, அந்த வல்லின எழுத்துக்களோட சேர்த்து ஊ சேர்த்தா மட்டும்தான் குற்றிய லுகரம் வரும். அப்போ இந்த எழுத்து இல்லாத ஒரு வார்த்தை முடியுதுன்னா அதுதான் அல்லாத ஒன்று. அப்போ பாட்டு டு முடியுது, எஃகு கு முடியுது, காசு சு முடியுது. ஓகேதா. மாவு ஊ முடியுது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா பின்வற்றில் குற்றிய லுகரம் அல்லாத ஒன்று. சரிங்களா, ரைட்டா, ஈஸியானது. அடுத்த கொஸ்டின், தவறானவற்றை கேட்கிறாங்க. ஓகே, பின்வருவனவற்றில் எது தவறான ஒன்று அப்படின்னு கேட்கிறாங்க. குற்றிய லுகரம் கேள்மியா, நாடு யாது, முள்ளு யாது. ஓகேதா. முள்ளு பிளஸ் தீது, நாடு கூட்டல் தீது, கேள் பிளஸ் மீயா. ஓகேதா. குற்றிய லுகரத்தை எப்படி பிடிச்சிருக்காங்க, நம்ம இப்போதான் சொன்னோம். குற்றிய லுகரம்ங்கிறது வந்து லூ வந்தாலே அங்க உகரம் தான் வரணும், இங்க இகரம் வந்திருக்கு. அப்போ இது தவறு. ஓகேதா. மேற்படி கேள்மியா இது சரி, நாடி யாது இதுக்கு ஒரு ரூல் உண்டு ஆக்சுவலா. ஓகேதா. அதாவது வருமொழியில்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையில யா எகரம் வந்தால், வருமொழியில் எகரம் வந்தால் உகரம் என்ன ஆகும், இகரமாக மாறும். ஓகே, ரூல் பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வருமொழியில் எகரம் வந்தால் உகரம் இகரமாக மாறுபாரு. நாடு யாதுதான் வந்திருக்கணும், நாடி யாதுன்னு வந்துட்டு ஈ மாறிட்டு. ஓகே. அடுத்து முள் கூட்டல் தீதுனா முக்தி இது. அதே மாதிரி கல் கூட்டல் தீது அப்படின்னு வந்தா கற்றீது அப்படின்னு சொல்லுவா. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்து எப்பவும் போல ஒரு ஆங்கில சொல், தமிழ் சொல். ஃபோனாலஜி, பப்பட்ரி, எஜுகேஷன், இந்த 3மே சரியா இருக்குது. ஓகேங்களா. பாருங்க, ஃபோனாலஜினா ஒலியியல், பப்பட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம், எஜுகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல், ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா மொழியியல் கிடையாது. ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது வந்து நம்ம மொழியியல்ங்கிறது வந்து லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழியியல்ங்கிறது இங்கிலீஷ்ல வந்து லிங்குவிஸ்டிக் சொல்லுவாங்க. ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது வந்து எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்திலக்கணம். ஓகே, எழுத்தை பத்தி, எழுத்து என்ன எழுத்துக்கள் தான், என்ன எழுத்துக்கள் தான் இருக்குது அதை பத்தி பேசக்கூடியதுதான் ஆர்த்தோகிராஃபி சொல்றாங்க. ஆர்த்தோ அப்படின்னால எழுத்தை பத்தி பேசுறது. சரியா, ஆப்ஷன் ஏ அதுக்கு ஆன்சரு. சுரதா பற்றி தவறான கூட்டு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் தவறு தான் கேட்டிருக்காங்க, தெளிவாசிக்கும். சுரதா அவருடைய இயற்பெயர் என்ன, ராசகோபாலன். அப்ப எதுக்கு சுரதான் பேர் வந்தது பார்க்கலாம். இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாட்டிக்கொண்டார். ஆக்சுவலா சுப்புரத்தின தாசன் இருந்ததுதான் சுரதா வரும். சு ர இந்த தா இந்த 3 எழுத்தும் சேர்ந்துதான் சுரதா அப்படின்னு வந்திருக்கு. அது கரெக்டு தான். ஆனா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகவா சுப்புரத்தின தாசன் மாத்திருப்பாரு? பாரதியாருக்கு எங்க தாசன் முடியுது? பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான். எப்படி பாருங்க கதை, பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அவருடைய பேரை பாரதிதாசன் வச்சுக்கிட்டார். ஓகேதா. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக ராசகோபாலன் என்ன பண்றாரு, சுப்புரத்திதாசன் மாத்துறாரு. இதுதான் தப்பு. சரியா, பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். ஓகே. மீதி இவரை ஓமை கவிஞர் சொல்லுவாங்க. ஆமா, இவர் அமுதும் தேனும், தேன் மலை, துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காரு. தேன்மலையில தான் காடு என்ற நூல் உண்டு. சரியா. அடுத்து நல்ல ஒரு கொட்டேஷன், அணுவை துளைத்து
அதாவது அணு இருக்குல்ல, அணுவே துளைக்க முடியாது, அந்த அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக திரித்த குரல். திருக்குறளை புகழ்ந்து பேசியிருக்காரு நம்ம வீட்டு பெண்மணி ஔவை. ஓகேவா? அதான் வார்த்தை முக்கியம். அணுவை துளைத்து. திருக்குறளை யாரெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காங்களோ எல்லாருடைய கொட்டேஷனை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? பாரதியார் புகழ்ந்து பேசியிருப்பாரு, பாரதிதாசன் புகழ்ந்து பேசியிருப்பாரு. ஓகேங்களா? இப்போ அணுவை துகள் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இடைக்காடனார் பேசியிருப்பாரு. இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே டிட்டோ இப்படியே தான் இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்கும். அவங்க அணுன்னு சொல்லியிருக்காங்களா, இவர் வந்து கடுகை துளைத்து, அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தூக்கிட்டு இதை தூக்கிட்டு இங்கே நான் கடுகுன்னு போடுறேன். ஓகேங்களா? அப்படியே வாசிங்க. இவர் ஸ்டேட்மெண்ட் கடுகை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக திரித்த குரல்னா அது இடைக்காடர் பேசியிருப்பார். புரியுதா? ரெண்டு சின்ன சின்ன வித்தியாசம் தான், சொல்லும் போதே சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ராவா நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து சிறந்த அரசனின் இந்த மாதிரி தான் கொஸ்டின் அமையும். அதுதான் அந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். சிறந்த அரசின் செயல்களாக வரிசைப்படுத்துக. சும்மா மொட்டையா கேட்டா என்ன சொல்லுவாப்போ ஞாபகம் வச்சுக்கணும். சிறந்த அரசுனா இவன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சும்மா இருக்காம வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. வல்லதரசுனா நல்ல அரசு அப்படின்னு சொல்றாரு. இயற்றலும் ஈட்டலும் பெருக்கல் வந்துட்டு தப்பு. ஈட்டலை ஃபர்ஸ்ட் வந்துட்டு தப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்ததை வகுத்தலும். வகுத்தல்னா பிரிச்சு கொடுக்குறோம். வகுத்தல் தான் வல்லதரசு நல்லதரசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. சிம்பிளா குரல் தான் படிச்சா டக்கு டக்குன்னு போட்டு வந்துடலாம். படிக்கிறனா தான் லேட் ஆகும். தவறானது கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. திருக்குறள் தமிழ் நூல்களே திரு என்னும் அடைமுறை உடையது. நிறைய நூல் இருக்குப்பா திரு என்று. ஓகேங்களா? ஆனா இதுதான் முதல் நூல் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் தான். எஸ், கரெக்ட். என்ன பழமையானது திருக்குறள்ல அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 38, 70, 25. ஏன்னா முப்பால், அதுல அறம் பொருள் இன்பம் 3 பாடம் பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுவும் கரெக்ட். 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10, மொத்தம் 1330 குறள்களை உடையது. தவறானது கேட்கிறாங்க. ரெண்டுமே சரிதான், அது ரெண்டும் விதை. தவறு 2 விதை. காவர் பெண்டுவை பத்தி கேட்டிருக்காங்க. காவர் பெண்டுவை பத்தி தமிழ்ல 7th புக்ல இருக்குது. காவர் பெண்டு. ஓகேங்களா? ஒரு பெண்பால் புலவர். ஆதி காலத்துல சங்கால பெண்பால் புலவர்கள் இவங்களும் ஒண்ணு. ஓகே, நப்சதையார், காக்கை பாடினியார், ஓகேங்களா, மங்கையர்க்கரசியார் வந்து அவங்க அரசனுடைய மனைவி. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே பெண்பால் புலவர்கள். ஓகேங்களா? காவர் பெண்டு ஒண்ணு. ஒரே ஒரு பாடம் தான் படிச்சிருப்போம் புறநானூறு. சரியா? ரைட். சங்கால பெண்பால் புலவர் ஒருவர். கரெக்ட். சோழ மன்னன் போரவை போதமன் பேரு கோப்பெரு நற்கிதியின் செவிலித்தாய். எஸ், கரெக்டுப்பா. புக்லேயே இருக்கும். கோப்பெரு நற்கிதியுடைய செவிலித்தாய். செவிலித்தாய்னா வளர்ப்பு தாய். சங்ககால மக்களின் வீரத்தை கருவுறுவதாக கொண்ட புறநானூற்றில் 11 பாடல்களை பாடியுள்ளார் சொல்றாரு. நான் இப்பதான் சொன்னேன், புறநானூர்ல ஒரே ஒரு பாடல் தான் படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பாடலை தான் நமக்கு புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க. சிற்றில் நற்றூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கப்பா? சரியானது கேட்குறாங்க. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி, 3 தவறு. அடுத்து முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர். ஏன்னா அங்க 6th ஓல்டு புக் வருவாங்க, இங்க 7th நியூ புக்ல முத்துராமலிங்க தேவர் வருவார். சரிங்களா? தேசியங்காத்த செம்மல் யார் சொல்லியிருப்பா? திருவிக சொல்லியிருப்பார். கரெக்ட். இந்து புத்த சமய மேதை. எஸ், கரெக்ட். சன்மார்க்க சண்ட மாருதம். கரெக்ட். ஓகேங்களா? இவர் வாழும் சித்தர் தான் சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? சித்தர் மாதிரி இருக்குன்னா வாழும் சித்தர் சொல்லுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஓகே. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை இவற்றை உரைநடைக்குள் வகுத்தவர் யாரு? ராப்பி சேதுபதி. செய்யுளே இருக்கக்கூடிய அந்த எதுகை மோனை. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி விடுவது. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி விடுவது. இயைபு அப்படின்னா கடைசி எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்றி விடுவது இயைபு. ஓகேங்களா? அதை வந்து சொல்லின் செல்வர் தான் வந்து உரைநடைக்குள்ள வந்து புகுத்திருப்பார். எழுதிய நூல் இப்பதான் பார்த்தோம். ரைட். அடுத்து இது பாருங்க. இதுதான் சிம்பிளா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கிதையின் நுனியை கிதை நுனி என்று கூறாமல் நுனி கிதை என்று கூறப்படுவது டேஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, என்று கூறப்படுவது என்ன அப்படின்னா அதை யோசிப்பாரு. கிதை நுனி அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனா எங்கேயாவது மரத்து கிதை நுனி சொல்லுவோமா? நுனி கிளைய பார்த்து உட அப்படின்னு சொல்றோம்னா நுனி கிளையா பார்த்து உடப்பா அப்படின்னு சொல்றோமா? அப்போ நுனி கிளை. அப்ப பாரு, நான் சொன்னதுதான். நீ லாஜிக்கா நான் சொன்னதை படிச்சா ஈஸி. முன்னாடி பின்னாடி வார்த்தை முன்னாடி பின்னாடி மாறி இருக்கு. ஓகேங்களா? முன் பின் தொக்க போலி இலக்கண போலி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீ நன்னூறு புக்கை படிச்சா நிறைய இலக்கண விதிகள் தெரியும். 2 கொஸ்டின் தான். பின்னுறவற்றில் திசை சொல் என்ன? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது திசை சொல் அப்படின்னா மொத்தம் நம்ம இயற் சொல், திரிச்சொல், ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அதுல திசை சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழி அல்லாமல். நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கோம், தமிழ் எல்லா வார்த்தையுமே நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தை கிடையாது. நம்ம கூட ஒரு பழைய எக்ஸாம் 2019 நினைக்கிறேன், ஒரு எக்ஸாமுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும். என்ன எக்ஸாம், என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா மன்னிப்பு
என்ன மொழி வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த்லாம் என்ன சொல்லியிருப்பாரு, தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஆனால் இங்கே மன்னிப்பு தமிழ் வார்த்தையே அல்ல. அதே மாதிரி தான் நம்ம தமிழை யூஸ் பண்ணுற நிறைய வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. அப்போ என்ன சார் இருக்கும், அது மேபி வடமொழியாக இருக்கலாம், வேற மொழியாக இருக்கலாம். அப்போ வடமொழி வார்த்தையா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடச்சொல். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. வடமொழியில இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வருடம், மாதம், ஓகேடா, கமலம், ஓகேடா, விடம், ஓகேடா, இது எல்லாமே வட சொல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு பேரு வடமொழி யூஸ் பண்ணா வட சொல். அப்போ திசை சொல்னா வடமொழி அல்லாத வேறு மொழி. ஓகே, வடமொழியா இருந்த உருது மொழியா இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சில சொல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல திசை சொல் அல்லாத ஒன்று அப்படின்னா மீதி 3 திசை சொல், ஒன்னே மட்டும் திசை சொல் அல்ல, அது வடமொழி சொல்லு. அதுதான் சக்கரம். நம்ம டயருக்கு சக்கரம் சொல்றோமா, சக்கரங்கிறது வந்து ஒரு வடச்சொல். ஓகேனா, வடச்சொல். மீதி ரயில், சாவி, ஜன்னல், கேணி, பெற்றம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திசை சொல், வேற மொழியிலிருந்து வந்திருக்கும். ரைட்டா? அடுத்து பாருங்க, திருப்பி சொல்ல பாருங்க, இயர் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். திசை சொல் சொல்லிட்டேன். திசை சொல் இப்பதான் வந்து ரயில் ஒண்ணு. வட சொல்ல சொன்ன பாருங்க, விடம் சொல்லலாம், வருடம், மாதம், இது எல்லாமே பாருங்க. ஓகேவா, எல்லாமே வட சொல் தான், தமிழ் கிடையாது. ஓகே, 2 இந்த 2 வச்சு மேட்ச் பண்ண ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். 1 2 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் அடிச்சிடலாம். இந்த 2 எதுவும் பார்க்கலாம். ஓகே, இதை நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திரிசொல்னா என்ன தெரிஞ்சுக்கணும். திரிசொல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு பல மீனிங் இருக்கும். அப்படின்னா பல மீனிங்க்கு ஒரே சொல் இருக்கும். சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னா பாருங்க, கடல், சார் கடல் வேணாம், அலுவம் என்பதன் பொருள். அலுவம் என்பதன் பொருள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாவாய் சொல்லலாம், கப்பல்னு சொல்லலாம், படகுன்னு சொல்லலாம், தோணின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை தான், நிறைய வார்த்தை இருக்குது. அப்போ இந்த மாதிரி திரி சொல்னா ஒரே அர்த்தத்துக்கு நிறைய சொற்கள் இருந்தா அதுக்கு பேர் அலுவம். ஓகே, திரி சொல் அப்படின்னா 3. இயர் சொல்னா சாதாரண ஒரு சொல். ஓகேங்களா, 4 4 3 1 2 4 3 1 2. ஓகேங்களா, இந்த திரி சொல்லுக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரி சொல்லுக்கு வேற என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே வார்த்தை பல சொல் தரும். அதுதான் என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா இதழ். ஓகேங்களா, ஒரே வார்த்தை தான், ஆனால் அதுக்கு பல மீனிங் இருக்கு. இதழ் அப்படின்னு சொல்லலாம், உன்னுடைய உதட இதழ்னு சொல்லலாம், இந்த கண் இமையை வந்து இதழ்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு 4 இதழ், நியூஸ் பேப்பர் இதழ்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேற இந்த மாதிரி இன்னும் 2 3 கூட மீனிங் உண்டு. ஓகே, இந்த மாதிரி இதழ் ஒரே வார்த்தைக்கு வேற மீனிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் திரி சொல் அப்படி சொல்றாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஒரு வழியை நம்ம 50 கொஸ்டினை 2வது எபிசோடு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இறுதியாக ஒரு 5 கேள்வி கேட்குறேன், அதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த செஷனை வந்து வைண்ட் அப் முடிச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, முதல் கேள்வி, மு வரதராசனார் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த நூல் எது? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், ஊவே சாமிநாத ஐயருடைய ஆசிரியர் பெயர் என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்து குற்றிய லுகரம், ஓகேங்களா, குற்றிய லுகரம் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. குற்றிய லுகர எழுத்துக்கள் எதுவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஆயுத எழுத்துடைய மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்துடைய மாத்திரை அளவு என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தமிழகத்தின் வேட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவோர் யார்? இந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதை நல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்குவேன். தேங்க்யூ.